எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2020 வருஷம் உலகம் முழுவதும் மக்களுக்கு பெரும் பேரழிவு தான் ஏற்படுத்திட்டே இருந்திருக்கு. கொரோனா வைரஸில் ஆரம்பித்து பல இயற்கை பேரழிவுகள் வரைக்கும் இந்த வருஷம் மக்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த விதத்தில் நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சில சட்டங்களும் மக்களிடையே பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இந்த மாதிரி சட்டங்கள் மக்களிடையே பெரும் கிளர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த வரிசையில் செப்டம்பர் 20 ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணப்பட்ட 2 பில் மக்களிடையும் நாட்டில் இருக்கிற எல்லா விவசாயிங்க மத்தியிலையும் எதிர்கட்சி மத்தியிலையும் பெரும் குழப்பத்தையும் கிளர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலே இந்த பாஸ் பண்ணப்பட்ட 2 பில்லில் என்னதான் அப்படி பிரச்சனை, உண்மையிலே இதில் பிரச்சனை இருக்கா இல்லை நல்லதுக்காக தான் கொண்டு வரப்பட்டுச்சா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா அவன் பார்லிமெண்ட்டுங்கிறான், பில்லுங்கிறான், பாஸுங்கிறான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்க்குறீங்களா? புரியுற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. இந்தியாவில் ஒரு சட்டமும் இந்திய சட்டமாக்கப்படுறதுக்கு முன்னாடி அது பார்லிமெண்ட்டில், அதாவது 2 ஹவுஸ், லோக்சபா ராஜ்யசபா 2 ஹவுஸ்லையும் ஒரு பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லுக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ், அதாவது பார்லிமெண்டேரியன்ஸ் ஓட் பண்ணி அதுக்கப்புறம் அது தேர்வாச்சு அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட போய் பிரசிடென்ட்டுடைய அசன்ட்டுக்கு அப்புறம் தான் அது ஒரு சட்டமாக மாறுது. அதாவது பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு ஆக்டாக, அதாவது ஒரு சட்டமாக மாறுது. அந்த விதத்தில் ராஜ்யசபாவில் செப்டம்பர் 20 ஒரு 2 அக்ரி ரிஃபார்ம் பில்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதிர்கட்சி மத்தியிலையும் நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகள் மத்தியிலையும் பெரிய கிளர்ச்சியும் பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் கமர்ஸ் ப்ரமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் பில் 2020, ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் பில் 2020. இந்த 2 பில்லு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை இது ஏற்படுத்தியிருக்கு. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக இந்தியாவில் இருக்கிற ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி விற்பனை பண்ணுறாரு அப்படின்னா பிடிஎஸ், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நம்ம இந்த ரேஷன் கடைக்கெலாம் போய் வாங்குறோம் இல்லையா, இதே மாதிரி விற்பனை செய்கிறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட கொஞ்சம் விற்பனை செய்கிறதும், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, அதாவது ஒரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி வச்சு கவர்மெண்ட் மூலியமாக இந்த மார்க்கெட் சிஸ்டமில் இந்த ஒரு மார்க்கெட்டில் இந்த ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிற மார்க்கெட்டில் அவங்க அறுவடை செஞ்ச அந்த விவசாய பொருட்களை ஒரு ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இந்த சென்டரில், இந்த மார்க்கெட்டில் கொண்டு வைப்பாங்க. மக்களுக்கு நேரடியாக இந்த பொருட்களை விற்பனை செய்கிற ட்ரேடர்ஸ் இந்த பொருட்களுக்கு ஏலம் பிடிச்சி, அதாவது பார்கெயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பொருட்களை விவசாயிங்க கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. இதில் ஆல்ரெடி இருந்த ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிக்கு குறிப்பிட்ட சில ட்ரேடர்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகிறதுனால அந்த ட்ரேடர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு நெக்ஸஸ் ஏற்படுத்தி, அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ரேஞ்சிலே தான் நம்ம ரிவால்வ் ஆகிட்டு இருக்கணும், அவங்களுக்குள்ளே ஒரு ப்ரைஸை ஏற்படுத்தி அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மட்டுமே அவங்க பார்கெனிங் பண்ணுறதுனால ஃபார்மர்ஸுடைய, அதாவது விவசாயிகளுடைய லாபத்தில் கொஞ்சம் அடிபடுறது. உண்மையிலே இது ஒரு சின்ன கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதை ரிவோக் பண்ணுற மாதிரியோ இல்லை இதுக்கு சரி கட்டுற மாதிரி இந்த 2 அக்ரி ரிஃபார்ம் பில்ஸை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பேரில் நிறைய பிரச்சனைகள் இந்த பில்லுக்குள்ளே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பில்லில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு விவசாயி கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அந்த கான்ட்ராக்டின் அடிப்படையில், அந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் அந்த விவசாயம் பண்ணுற பொருட்களை வாங்கிக்குவாங்க. இந்த பிரைவேட் கம்பெனி இந்த விவசாயிக்கு தேவையான இன்புட் மெட்டீரியல்ஸ், அதாவது நெல் வகைகள், ஃபர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இந்த மாதிரி இன்புட் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்து உதவிட்டு கடைசியில் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், அதாவது அந்த கான்ட்ராக்டில் எழுதப்பட்ட அந்த ப்ரைஸில் இந்த ஃபார்மர் கிட்ட இருந்து இந்த பிரைவேட் கம்பெனி இந்த பொருட்களை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இந்த மிடில் மேன் இதில் போயிடுது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னாலும் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிற மெத்தட் இந்தியாவில் ஒரு புதுசான ஒரு கான்செப்டே கிடையாது. சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருந்துச்சு. ஆல்ரெடி இருந்த இந்த சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த கார்பரேட் கம்பெனிஸ், அதாவது இந்த பிரைவேட் கம்பெனிஸ் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி விவசாயிங்கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய காசை பெரிய அளவில் கொடுக்காம இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 13,000 கோடி சுகர் கேன் அரியர்ஸ், அதாவது இந்த சுகர் கேனுக்கு விவசாயிங்க கிட்ட இந்த சுகர் மில்ஸுடைய ஓனர்ஸ், அதாவது இந்த கார்பரேட் கம்பெனிஸ், இந்த பிரைவேட் கம்பெனிஸ் விவசாயிங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் மட்டுமே, இந்த விவசாயிங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் மட்டுமே கிட்டத்தட்ட 13,000 கோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய விவசாயிகள் இந்த ஊரில் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் 13,000 கோடி இந்த கார்பரேட் கம்பெனிகள் கொடுக்காம வச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு கீழே. இதே கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை தான் இப்போது மொத்தமாக, அதாவது அக்ரிகல்ச்சரல் செக்டருக்கு ஃபுல்லாகவே இந்த பில் மூலியமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, குஜராத்தில் பெப்சிகோ அப்படிங்கிற கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த லேஸ், சீட்டர்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே ஓன் பண்ணிட்டு இருக்க அந்த பேரண்ட் கம்பெனி பெப்சிகோ கம்பெனி குஜராத்தில் இருக்கிற நிறைய ஃபார்மர்ஸ் கிட்ட இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலியமாக பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு இருந்திருக்காங்க.
இந்த பெப்சிகோ கம்பெனி வந்து பொட்டேட்டோ வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருந்தால் தான் நாங்கள் இந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ண ஃபிக்ஸ்டு ப்ரைஸை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, கடைசியில் இயற்கை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம எதிர்பார்க்குற விதத்தில் வராது. ஸோ அதனால அந்த பொட்டேட்டோஸ் வந்து ஷேப்லெஸ்ஸாக வந்த காரணத்தினால அவங்க விவசாயம் பண்ண அந்த பேசிக்கான மினிமம் காஸ்ட்டை கூட அவங்க கொடுக்காம விவசாயிங்க வந்து பெரிய அளவில் கடன் தொல்லைக்கு ஆளானாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த விவசாயிங்க வந்து நமக்கு ரொம்ப கடன் தொல்லையாக இருக்குது, நமக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குது இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்ட்டை கொடுக்குறனால, இந்த பெப்சிகோட்டை கொடுக்குறனால அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பொட்டேட்டோஸ் வந்து வேறு இடத்துல செல் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த பெப்சிகோ நிறுவனம் வந்து அங்கே இருக்கிற எல்லா விவசாயிங்க மேலேயும் பெரிய அளவில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டர்வியூன் பண்ணி அந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு உள்ளே போனனால மட்டுமே அந்த பெப்சிகோ நிறுவனம் வந்து அந்த கேஸ் பெட்டிஷனை வந்து திருப்பி வாபஸ் வாங்கினாங்க. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சிஸ்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, நான் முதலே சொன்னேன் இல்லையா, இந்த கவர்மெண்ட்டுடைய கமிட்டிஸ் ஒரு ஸ்டேட்லையும் இருக்கிற குறிப்பிட்ட ஏரியாஸில் இருக்கிற அந்த கமிட்டிஸ் மூலியமாக அந்த ஃபார்மர்ஸ் வந்து இந்த விவசாயிகள் வந்து வித்துட்டு இருக்கிற இந்த பொருட்கள் வந்து டைரெக்டாக ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு போகிறனால இந்த ஏபிஎம்சி வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பீகாரில் 2006 இந்த ஏபிஎம்சி ஆக்டை வந்து ரிவோக் பண்ணி ஃபுல்லாக கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொண்டு வரணும், ப்ரைவேட் கம்பெனிஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட அவங்க பண்ணி, அதுக்கப்புறம் எந்த விதமான ப்ராஃபிட்டுமே ஏற்படுத்தாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் மூலியமாக லாபம் வரல, விவசாயிகளுக்கும் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் மூலியமாக லாபம் வராமல் அது ஒரு பெரிய தோல்வியான ஒரு சிஸ்டமாக வந்து மாறிச்சு. இந்த ஃபெயிலியரான சிஸ்டத்தை தான் இந்த பில் மூலியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிற விஷயம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை உருவாக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரம் ப்ரைவேட் கம்பெனிஸ், பெரிய பெரிய கார்பரேட்ஸுக்கு வந்து ரொம்ப லாபம் ஊட்டுற ஒரு விஷயமா இருக்கும். அரசாங்கம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் ஏற்படுற இந்த கான்ட்ராக்டில் வந்து இந்த ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கான ப்ரைஸை வந்து செட் பண்ணுறதுக்கான முழு உரிமை இருக்குது, ஃபார்மர்ஸ் தான் அந்த ப்ரைஸை செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து உதாரணத்துக்கு பீகார்லேயும் குஜராத்லேயும் நடந்த விஷயங்கள் சொன்னேன், இன்னும் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு. சுகர் கேனை பொறுத்த வரைக்கும் சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை வச்சு எந்த அளவுக்கு ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இதே மாதிரி பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இது சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னாலே ஆல்ரெடி அந்த குறிப்பிட்ட மெத்தடை ஃபாலோ பண்ண ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலைமையில் இந்த பில்லை கொண்டு வர்றது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் என்ன இந்த அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பிரைவேட் கம்பெனிஸில் இருந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு வர வேண்டிய இந்த கடன் தொகை, அதாவது இந்த 13,000 கோடிக்கு மேற்பட்ட அமௌண்ட்டை வந்து முதல்ல வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சிஸ்டத்தெல்லாம் திருப்பி கொண்டு வர்றதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா என்ன அப்படின்னா, வீட், ரைஸ், பார்லி, காட்டன் இந்த மாதிரி முக்கியமான கிராப் ப்ராடக்ட்ஸ், ஒரு 20க்கும் மேற்பட்ட கிராப் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ப்ரைஸ் வேல்யூ செட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, விவசாயி வந்து அந்த கிராப் வந்து அந்த பயிரை வந்து அறுவடை செய்கிறதுக்கு அவருக்கு தேவைப்பட்ட அந்த மினிமம் காஸ்ட் அந்த ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, அந்த விவசாயிக்கு நஷ்டம் வராத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மினிமம் ப்ரைஸை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிராப் ப்ராடக்ட்ஸை வாங்குற யாராக இருந்தாலும் அந்த ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் மினிமம் அந்த ப்ரைஸ், இல்லை இன் மோஸ்ட் கேசஸ் அந்த ப்ரைஸை விட நல்ல அதிகமான ஒரு ரேட்டுக்கு தான் வந்து வாங்கணும். ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு வந்து இந்த பில்லுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கான்செப்ட் வந்து வில் ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஒரு ட்வீட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ரெண்டு பில்லையுமே எந்த இடத்துலையுமே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பற்றி எந்த ஒரு மென்ஷனுமே இல்லை. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இதுவரைக்கும் இருந்த நாட்களில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அளவுக்கு ஒரு மினிமமான ப்ரைஸில் வந்து தங்களுடைய கிராப் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணலை. ஏன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் வந்து ஃபேமிலி லேபர் காஸ்ட், அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி இந்த மாதிரி நிறைய கமிட்டி வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாலும் அரசாங்கம் வந்து வேரியபிள் காஸ்ட்டையும் இந்த ஃபேமிலி லேபர் காஸ்ட்டையும் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆர்குமெண்ட்டுமே வந்து பெரிய அளவில் ஒரு வேல்யூபிளான ஆர்குமெண்ட்டாக எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் இந்த ரெண்டு பில் மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2020 அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று வந்து ஸ்டேக்கில் வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து பார்லிமெண்ட்டில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து எசென்ஷியல் கமோடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சில குறிப்பிட்ட கிராப் ப்ராடக்ட்ஸை வந்து டீம் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நாட்டில் வந்து பெரிய இன்ஃப்ளேஷன், அதாவது ரொம்ப வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போதோ, இல்லை ஒரு எக்கனாமிக் டிஸ்ப்ரெஷன் வரும்பொழுதோ, இல்லை ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஏதாவது இந்த விலை ஜென்ரல் ப்ரைஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹைக் இல்லைன்னா ஒரு டிப்ரெஷன் இருக்கும்பொழுதோ
இந்த மாதிரி டைமில் மட்டும் இந்த ப்ராடக்ட்டுடைய இந்த குறிப்பிட்ட கிராப் ப்ராடக்ட்டுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட்டை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்பொழுது அந்த குறிப்பிட்ட கிராப் ப்ராடக்ட்டுடைய இன்டர்னல் சப்ளை வந்து கொஞ்சம் அதிகமாகும். எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த குவான்டிட்டிலேருந்து கொஞ்சம் நம்ம நாட்டுக்குள்ளே எடுத்து விட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் டிமாண்டை மீட் பண்ணுற மாதிரி அந்த சப்ளை வந்து கொஞ்சம் அதிகமாகும் பொழுது ஃபார்மர்ஸ்க்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் பில்லில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில், அதாவது போர்க்கால நேரங்கள்லையோ, அதாவது ஒரு வார் வரும்பொழுதோ, இல்லை ஒரு பெரிய ஃபெமைன், இல்லை ஒரு பெரிய ட்ராட் வரும்பொழுதோ, இல்லை பெரிய அளவில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும்தான் அரசாங்கம் வந்து உள்ளே வந்து இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். மற்ற நேரங்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது. இம்ப்ளிசிட்லி அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ வேணாலும் இந்த கிராப் ப்ராடக்ட்ஸை வாங்கி எவ்வளோ வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் அவங்க மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் மக்களுக்கு வந்து பெரிய அளவில் கஷ்டம் வரும்பொழுது அந்த எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணுற அத்தாரிட்டி கவர்மெண்ட் கிட்ட இருந்தே கவர்மெண்ட் வந்து விட்டு கொடுக்குறாங்க இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு. ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு பாலிசியாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் ரூலிங் கவர்மெண்ட் வைக்கிற இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா இந்த பில் கொண்டு வந்தால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்மர்ஸ் வந்து இன்ட்ரா ஸ்டேட் மட்டும் இல்லாமல் கண்ட்ரி ஃபுல்லாக எந்த ஸ்டேட்டில் வேணாலும் போய் அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கிராப் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்கறதுக்கே ரொம்ப வேடிக்கையான ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அடுத்த வேளை சோத்துக்கு காசு இல்லாமல் எந்த ஒரு பெரிய டெக்னாலஜி ஆக்சஸுமே இல்லாமல் ஒரு டிஜிட்டல் ஆக்சஸே இல்லாத ஒரு ஏழை விவசாயி அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மார்க்கெட்டுக்கு, நான் முதல்ல சொன்ன அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டியில் போய் விற்பனை பண்ணுவானா, இல்லை வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போய் விற்பனை பண்ணுவானா? இம்ப்ளிசிட்லி இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபார்மர் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் போய் விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க சொன்னாலுமே எந்த ஸ்டேட்டில் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனி வேணாலும் எந்த ஸ்டேட்டில் இருக்கிற விவசாயி கிட்ட போய் அந்த விவசாயி விவசாயம் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கலாம். அந்த விவசாயிக்கிட்ட இருந்து அதாவது அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பறித்து எடுத்துக்கலாம் தன்னுடைய விருப்பப்பட்ட ப்ரைஸில், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலியமா அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து மீன் பண்ணுது. ஸோ முற்றிலும் இந்த பில்லு ஃபுல்லாகவே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்து துணை போகிற மாதிரியும், ப்ரைவேட் என்டிட்டிஸ்க்கு வந்து பெரிய அளவில் லாபம் தீட்டுற மாதிரியும், விவசாயிகளை வந்து பெரிய அளவில் கஷ்டத்தில் விழ வைக்கிற மாதிரியும் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம நாட்டில் விவசாயிகளுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். 2019 மட்டும் 10,281 ஏழை விவசாயிகள் வந்து தங்களுடைய கடனை வந்து திருப்பி கட்ட முடியாமல் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து NCRB ரிப்போர்ட்லேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னால, இந்த சுகர்கேன் இண்டஸ்ட்ரி சுகர்கேன் அரியர்னால 13,000 கோடி வந்து ஃபார்மர்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் வந்து போகாதனால தான் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன், இந்த மாதிரி வந்து பிளாக்கேஜ் நடக்கிறனால தான் விவசாயிகள் வந்து பெரிய அளவில் கடன் வாங்குறதுக்கு வந்து நேரிடுறாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால இந்த மாதிரி வந்து தற்கொலைகள் செய்கிறதுக்கான நேரிடுது. ஸோ இந்த பில்லை வாசித்ததுக்கப்புறம் என்னுடைய தரப்புலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய இதில் பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதில் ஏதாச்சும் முரண் கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம நாட்டின் முதுகெலும்பே வந்து இந்த விவசாயிகள் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நிற்கணும். நம்ம தினசரி சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவங்களால தான் வருது அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு சோஷியல் மீடியாலையும் சரி, நம்ம நண்பர்கள் வட்டாரத்துலையும் சரி, இந்த பில் பற்றியும் இந்த சட்டங்கள் பற்றியும் நம்ம வந்து பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். கண்டிப்பாக விவசாயிகளின் உரிமையை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம். பிஜிஎம் சவுண்டு கொஞ்சம் கூட்டுங்க.